Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. Taste Daily. Taste the Daily. உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற ஜூன் 28ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற மகா சுக்கிர பயிற்சியினுடைய பலன்கள் என்னங்கிறத ராசி ரீதியாக பார்த்துக்கொண்டோம். வகையில் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கிர பயிற்சி என்ன பலன்களை தரும்? 4-11 கூடியவனாக கடகராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் அமைகிறான். 11ஆம் இடத்திலே சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். இந்த 11ஆம் இடத்திலே சுக்கிரன் ஆட்சி பெறும் பொழுது என்னென்ன பலன்கள் எல்லாம் ஏற்படும்? சுக்கிரன் தான் 4 கூடியவனாக இருப்பவனே 11 கூடியவனாகவும் இருக்கிறான். இதான் இதில் இருக்கிற முக்கியமான விஷயமே. 4 கூடியவனாக இருக்கின்ற சுக்கிரன் 11 கூடியவனாகவும் இருப்பதால் என்னென்ன பலன்கள் எல்லாம் ஏற்படும் என்பதை பார்க்கிறோம். 4ஆம் இடம் என்பது வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி, பெற்றோர், தாயார், அவர்களுடைய உடல்நிலை, மேன்மை, இது மாதிரி நிறைய சொல்லலாம். இதெல்லாம் 4ஆம் இடம். இந்த 4 கூடையவன் 11ஆம் இடத்துக்கு 11 கூடையன்னா என்ன? 11ங்கிறது வியாபாரம், லாபம், கூட பிறந்த உங்களோட மாமா, அதே மாதிரி உங்களோட 11ஆம் இடம் என்பது உங்களுடைய நண்பர்கள், இதெல்லாம் 11. அந்த 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று அமரும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த 11ஆம் இடம் என்பது ஆட்சி அடைகிறது, பலமடைகிறது. 4-11 கூடையவன் ஆட்சி அடையும் பொழுது என்னென்ன பலன்கள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னா, உயர்கல்வி கூடும், உயர் பதவி அதிகமாகும். ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன் சார் அந்த போஸ்டிங், கப்பு முக்கியம் பிகிலே, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். கப்பு முக்கியம். ஸோ நம்ம எது பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம என்ன பண்ணாலும் நம்ம அதை ஜெயிக்கணும், நம்ம டார்கெட்டை நோக்கி போகணும், நம்ம இலக்கை நோக்கி முன்னேறணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அப்போ அந்த 4 கூடையவன் ஆட்சி பெறும் பொழுது இலக்கை நோக்கிய பயணப்பாதை என்பது செட் ஆகிறது. இலக்கை நோக்கிய பயணப்பாதை. அதே தான் 11ஆம் இடத்துக்கு அதிபதியை ஆட்சி அடையும் பொழுது அந்த பயணத்திலே வெற்றியும் கிடைக்கிறது. இலக்கை நோக்கிய பயணம் வெற்றியும் அடைகிறது. 4 கூடையவன் ஆட்சி. அப்போ சில பேர் வந்து ஆஸ்திரேலியாவில் படிச்சிருப்பீங்க, ரஷ்யாவில் படிச்சிருப்பீங்க, சில பேர் வந்து வெளிநாடுகளில் போய்ட்டு MBBS MDலாம் படிச்சிருப்பீங்க. ஆனால் படிச்சுட்டு இந்த ஊரில் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாங்குறதுக்கு படாதபடுவீங்க. MBBSே நீங்கள் வெளிநாட்டில் படித்தாலும் இந்த ஊரில் அதுக்குரிய அந்த இது கிடைக்கிறதுக்கு, லைசன்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதுறதுக்கு ஒரு எக்ஸாம் வச்சுருப்போம். அந்த எக்ஸாம் நீங்கள் போய் எழுதணும். அதை எழுதி ஜெயிச்சாதான் அந்த இது வந்து உங்களுக்கு உண்டு. ஸோ அது எழுதுறதுக்கு படாதபடுவீங்க. இதனால் உங்களுக்கு இந்த நடக்கக்கூடிய இந்த 4-11 கூடையவன் ஆட்சி என்பதால் அந்த மாதிரியான விஷயம். ஏன் அப்படி படாதபடுவீங்கன்னா, ஏன்னா அவன் பாதகாதிபதி, உங்களுக்கு கெடுதலை தரக்கூடியவன். இந்த கடகராசிக்கு கெடுதலை தரக்கூடியவன் சுக்கிரன். கடகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒய்ஃபாலேயே பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. ஒய்ஃபு, கர்ப்பப்பை, ஸ்கின் இஷ்யூஸு, அது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு இதில் தான் பிரச்சனை வரும். 4-11 கூடையவன். அந்த 4ஆம் இடம் என்பது வேறு என்னெல்லாம் நீங்கள் சொல்லலாம் என்று பார்த்தால், உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்தை உங்களுக்கு வந்து ப்ரமோஷனாக எடுத்துக்கொள்ளலாம், ட்ராவலிங்காக எடுத்துக்கொள்ளலாம், உயர் சாத்திரங்கள் கற்றுக்கொள்ளுதல், சாத்திரங்கள் அதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் எக்ஸலன்சி ஆகிறது, சுப்பீரியர் ஆகிறது போன்ற விஷயங்கள் கற்றுக்கிறதெல்லாம் அந்த 4ஆம் இடம் தான். 4ஆம் இடத்தை கற்று நெக்ஸ்ட் லெவல் ப்ரமோஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதே தான் 11ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் இருக்கிறார். 11 கூடையவனாக இருக்கும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மாமனாரோட அனுகிரகம். ரொம்ப நாளாக பிரச்சனை சார், எனக்கே மாமனாருக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது, நம்ம ஒரு ரூட்டில் நம்ம ஒன்று சொல்கிறோன்னா அவர் ஒரு ரூட்டில் அதை புரிஞ்சுக்கிறாரு, இதெல்லாம் பிரச்சனைகளும் சரியாகும். முக்கியமாக மனைவி, சில பேர் மனைவி எங்கே போனாலும் லொக்கேஷன் அனுப்பு, அதை அனுப்பு, வாட்ஸ்அப்பு, வீடியோ கால் பண்ணு, ஐயோப்பா, இவர்கள்ட்ட ஒரே வந்து என்ன சொல்கிறது, ஒரு CPPI குரூப்பில் வேலை செய்கிற மாதிரியே இருக்குது இவங்களோட வேலை. அதெல்லாம் சரியாகும். இந்த 4-11 கூட ஆட்சி வரும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சரியாகும். ஸோ இந்த கடகராசிக்காரர்களுக்கு திடீர் வாய்ப்புகள் என்பது கிடைக்கும். சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் பொழுது திடீர் வாய்ப்பு, முக்கியமாக கருமுட்டை பிரச்சனை, ஓவிலேஷன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்கும். பாதகாதிபதி ஆட்சி என்பதால் ஒரு சங்கடங்களை கொடுத்தாலுமே அது 11ஆம் இடம் என்பதால் அதில் வெற்றியையும் சேர்த்தே தருகிறார். சங்கடத்தை தரக்கூடிய சுக்கிர பகவான் அதற்கான நிவர்த்தியையும் சேர்த்து தருகிறார். அதான் இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட். எந்த கிரகம் வந்து சங்கடத்தை தருகிறது, அது நிவர்த்தியையும் சேர்த்து தருகிறது. ஸோ அப்போ வேற என்னெல்லாம் கிடைக்கும்? ஒரு பொருள் லாபம் அடையணும். இந்த லாபம் அடைவதற்கான ஃபோக்கஸ், பிஸ்னஸ் ஃபோக்கஸ். நான் ஒரு பொருளை வச்சுருக்கேன், இந்த பொருளை எப்படி மல்டிபிள் பண்ணுறது, நான் எப்படி இதை வந்து இது பண்ணுறது, சேல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ். இது சேல் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன? ட்ரஸ்ட் பில்டிங். இது சேல் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன? அதுக்கூட காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை நான் அச்சீவ் பண்ணுறேன் போன்ற
இது வரைக்கும் நான் எதுக்கு வேலை பார்த்தேனே தெரில சார். என் மனசில் என்னென்னமோ வந்து தெளிவில்லாத ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் நான் சுற்றிட்டு இருந்தேன். இப்போ தான் எனக்கு ஒரு தெளிவான ஐடியாலஜிங்கிறது எனக்கு கிடச்சிருக்கு. நான் வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறதெல்லாம் ஒரு தெளிவான ஐடியாலஜியோடு நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் போன்றவையெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். மிக அற்புதமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. சாதாரண விஷயம்லாம் கிடையாது. மிக அற்புதமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு இந்த விஷயங்களை இதனால் என்ன, உங்கள் தொழில் வந்து நீங்கள் ஒரு தெளிவான பார்வையோடு பார்ப்பீங்க. உங்கள் தொழிலை வந்து எப்படி நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஐடியாலஜி உங்களுக்கு கிடைக்கும். உலகத்திலே நண்பர்களே, எல்லாரும் வேலை பார்க்குறாங்க, எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அந்த வேலை பார்க்குறத லாங் டேர்மாக யார் சம்பாதிக்கிறா, லாங் டேர்மாக அந்த வேலையை யார் வச்சுக்கிறா, அது லாங் டேர்மாக ப்ராஃபிட்டபுளாக அந்த வேலையை யார் உருவாக்கிக்கிறா என்பதில் தான் இருக்கிறது அதனுடைய வெற்றி என்பது. இன்றைக்கி தொழில் பண்ணிட்டு நாளைக்கு விட்டுறது பேர் தொழில் கிடையாது. அந்த தொழிலில் நீங்கள் சஸ்டெயின் ஆகணும். அதையே நீங்கள் டெய்லி பண்ணணும். அதுக்கு என்ன வழி? இதெல்லாம் தான் இந்த 11 கூடியவர் உங்களுக்கு அந்த ஃபோக்கஸை தரார். எப்படி வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் கோல்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் இதெல்லாத்தையும் தரார். ஸோ இந்த 11 கூடியவர் இருக்கும் பொழுது நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட அந்த எப்படி நம்ம வந்து நம்மளுடைய நம்பிக்கையை பெற போகிறோம், கிளைண்ட்ஸ்கிட்ட வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ண போகிறோம், இது எல்லாத்தையும் பேரலாக ஹேண்டில் பண்ணணும். 2 விஷயத்தையும் அதுக்கான படிப்பினே உங்களுக்கு தருவார். சோஷியல் மீடியா ப்ரமோஷன்ஸு, இன்ஸ்டாகிராம் ப்ரமோஷன்ஸு, முக்கியமான பிஸ்னஸ் அனாலிசிஸ் டிஸ்கஷன் போன்றவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான நேரம். உங்கள் கம்பெனி வந்து ஒரு அனாலிசிஸ்ட்டை டிஸ்கஷன் பண்ணுறீங்க. சார் இது நான் எங்கே வீக்காக இருக்கேன்னு எனக்கு சொல்லுங்கள், நான் எங்கே தப்பு பண்ணுறேங்கிறத எனக்கு எடுத்துறீங்க, நான் அதை சரி பண்ணிக்கிறேன் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும். இந்த இடத்துல தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, இதை சரி பண்ணால் அது சரியாயிடும் போன்ற கிளியர் ஸ்கெட்ச் உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த 4ஆம் இடம் என்பது சாதாரண இடம் அல்ல, தெளிவான ஃபோக்கஸை தரக்கூடிய இடம். ஸோ இப்போ 4ஆம் இடத்துல வந்து வேறு என்னெல்லாம் நடக்கும் 4ஆம் இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயாரோட உடல்நிலையை சொல்லலாம். தாயாரோட உடல்நிலையில் அதில் முன்னேற்றம் போன்றவை ஏற்படுவதற்கான வழி. கடகராசிக்காரர்கள் மிகுந்த சிறப்புடன் இருக்க போகிறீர்கள். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது. வாரம் மலேசியா வருகிறேன். மலேசியாவில் இருப்பவர்கள் என்னை சந்திக்கலாம். விஷ்ணுமாயா சுவாமிக்குடைய மகாரூபகலம் இப்பொழுது வருகின்ற 25ஆம் தேதி நடக்கிறது. ஜூன் மாதம் 25ஆம் தேதி போரூரில் நடக்கிறது. இந்த ரூபகலத்திற்கு அனைவரும் வந்து கலந்துக்கணும், ரூபகலத்தை சிறப்பிக்கணும். என்னெல்லாம் வேண்டிக்கிறீங்களோ அதெல்லாம் கேட்கும் வரத்தை சொல்லின் வார்த்தை முடிவினை தரக்கூடிய அற்புத தெய்வம் இந்த சுவாமி. அவர் உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு செய்வார். அவருக்கான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தன்னால் நடக்கும். கீழே போய்ட்டு இருக்க நம்பர் ஃபோன் பண்ணி புக் பண்ணி டொனேஷன்ஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.